எல்லாம் நிருபர் தானே, என்னை விட்டுருங்க, போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பதில் சொல்லுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க. நான் எனக்காக நீங்க போடவே வேணும். அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது, என்னுடைய நகையெல்லாம் வித்து சில அடமானம் வச்சு நான் முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை பூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சு போச்சு, என்ன செய்வது என்று தெரியல அந்த அம்மா கதறுது. இதுதான் நீங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடணும். இதுதான் முதலமைச்சர் செய்தி. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் 2-3 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும் போது 3 நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றாரு. இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் 7-10 நினைக்கிறேன், 7-10 இதே அறிக்கை கொடுத்தேன். 7-10 இவரெல்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய அறிக்கையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7-10 கொடுத்தேன். என்ன தேதி? 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தல் வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணிகள்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட, அப்பவே இந்த அரசு கண்டுகொள்ள. இதனால விவசாயிகள் கடுமையா பாதிச்சிருக்காங்க.